வெல்கம் டு கவின்ஸ் அகாடமி. ஸோ நம்ம யூபிஎஸ்சி 2024ஓட ஏன்ஷியன்ட் இந்தியா ப்ரிலிம்ஸ் பிவைக்யூஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். தேர் ஆர் நோ பேரபிள்ஸ் இன் உபனிஷாத். ஸோ உபனிஷாத்க்கு இணையா அந்த பீரியட்ல எந்த ஒரு நூல்களும் இல்லை அப்படிங்கிறதா ஸ்டேட்மெண்ட் 1. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. ஸோ உபனிஷாத்துக்கு இணையா நிறைய இணை நூல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட், உபனிஷாத் வர் கம்போஸ்ட் ஏர்லியர் தேன் புராணாஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட். ஸோ ஏன்னா உபனிஷாத் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 1000 to 600 பிசி, 1000 to 600 பிசி பிஃபோர் கிரைஸ்ட். ஸோ இந்த பீரியட்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உபனிஷாத் கம்போஸ் பண்ணதுக்கு உண்டான எவிடன்சஸ் நமக்கு இருக்கு. புராணாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 200 AD அந்த பீரியட்ல கம்போஸ் பண்ணதுக்கு உண்டான எவிடன்சஸ் தான் நம்ம கிட்ட இருக்கு. அப்போ கண்டிப்பா உபனிஷாத்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா புராணாஸ்க்கு முன்னாடி கம்போஸ் பண்ணப்பட்ட ஒரு நூல் தான். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு, ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ ஒன்லி. ஸோ இது 2024 கேட்ட ப்ரிலிம்ஸ் பிவைக்யூ. ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் பார்ப்போம். Estimate the contribution of Pallavas of Kanji for the development of art and literature of South India. So 2024 மெயின்ஸ் பிவைக்யூஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல ரொம்ப சிம்பிளா கேட்டிருக்காங்க, பல்லவாஸோட ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சரை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பல்லவாஸ் யாரு, ஸோ அவங்க ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சருக்கு எந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க அப்படிங்கறத தான் நம்ம இந்த கொஸ்டின்ல பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி கிங்டம் பத்தின கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நம்மளோட இன்ட்ரோடக்ஷன் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கணும். ஸோ என்னது, அவங்க எந்த இயர் ஆண்டாங்க, அந்த இயர்ல ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்ல அவங்க என்ன சிறப்பான விஷயங்கள்லாம் செஞ்சாங்க அப்படிங்கறத ஓவராலா ஒரு 2 லைன்ஸ்ல சொல்ற மாதிரி நம்ம கொண்டு போகணும். ஸோ பல்லவாஸ் ஆஃப் காஞ்சி 4th century to 9th century CE, there were powerful dynasties in South India known for their significant contribution of art and architecture and literature. Their regime marked the transition from rock cut to structural temples, influencing the Dravidian style. They also promote Sanskrit and Tamil literature, laying cultural foundation for later South Indian dynasties like Cholas and Vijayanagara Empire. So first அவங்களோட டைம் பீரியட சொன்னோம். திராவிடியன் டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற கான்செப்டுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணதே யாரு அப்படின்னா பல்லவாஸ் தான். அவங்க சான்ஸ்கிரிட் அண்ட் தமிழ் லிட்ரேச்சர் 2 லாங்குவேஜையுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரமோட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோலாஸ் அண்ட் விஜயநகராஸ் வந்து அந்த லிட்ரேச்சர் அண்ட் ஆர்கிடெக்சரை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு பல்லவாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபவுண்டேஷன் லேயரா இருந்தாங்க. ஸோ இதுதான் இன்ட்ரோடக்ஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷனுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பல்லவாஸ் ஆஃப் காஞ்சி இன் சவுத் இந்தியன் ஆர்ட். ஸோ ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்ல எந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன்? ஃபர்ஸ்ட் ராக் கட் டெம்பிள். ஸோ பல்லவாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே ராக் கட் டெம்பிள்ஸ், ராக் கட் ஆர்கிடெக்சர்ஸ். ஸோ பல்லவாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராக் கட் ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்றதுல அவங்க தான் பயனியர். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாபலிபுரம் ஷோர் டெம்பிள். அதுல வந்து முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 ரதாஸ், பஞ்சரதாஸ். ஸோ இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப ஃபேமஸா தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ பல்லவாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மகாபலிபுரம் ஷோர் டெம்பிள் அண்ட் பஞ்சரதாஸ். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ராக்கெட் ஆர்கிடெக்சர். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ். ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அவங்க ராக்கெட்ல இருந்து ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கைலாஷ்நாத் டெம்பிள் இன் காஞ்சிபுரம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டெம்பிள் ஆர்கிடெக்சர் வந்து அவுட்டா திராவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர்ல தான் கட்டியிருப்பாங்க. ஸோ திராவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பேசிக் ஃபீச்சர் பிரசன்ஸ் ஆஃப் விமானா அண்ட் கோபுரா. ஸோ இது ரெண்டுமே வந்து இருந்தது அப்படின்னா அது வந்து திராவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து டெவலப்மெண்ட் ஆஃப் திராவிடியன் ஆர்கிடெக்சர். ஸோ தே பிளேட் அ கீ ரோல் இன் எவல்யூஷன் ஆஃப் திராவிடியன் ஆர்கிடெக்சர் விச் டிஸ்டிங்டிவ்லி எலிமெண்ட்ஸ் லைக் விமானா அண்ட் கோபுரா. ஸோ இதோட எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா வைகுந்தநாத் பெருமாள் டெம்பிள். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா திராவிடியன் ஆர்கிடெக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா காட்டியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்கல்ப்சர்ஸ். ஸோ ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல வந்து டிசென்ட் ஆஃப் கேஞ்சஸ். அவங்க ஸ்கல்ப்சர்ஸ் பல்லவா ஸ்கல்ப்சர்ஸ்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க பீரியட்ல ரொம்ப இன்ட்ரிகேட்டட் ரிலீஃப் ஸ்கல்ப்சர்ஸை வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டிசென்ட் ஆஃப் கேஞ்சஸ். ஸோ மகாபலிபுரத்துல இருக்கு. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஐகோனோகிராஃபிக் இன்ஃப்ளூயன்ஸ். பல்லவாஸ் ஐகோனோகிராஃபிக் particularly in depiction of deities had a profound impact in later South Indian artistic traditions.
ஸோ சிலை வழிபாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டயட்டிஸ் டயட்டிஸ் பெண் தேவிகளை வழிபடுறது, சிலைகளை வச்சு வழிபடுறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க ஸ்டார்ட் பண்ணதுதான் சோலாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோலா பிரான்ஸ் ஸ்கல்ப்சர். ஸோ நடராஜர் அப்படிங்கிறது சோலாஸ் அவங்க கிரியேட் பண்ண ஸ்கல்ப்சர். ஸோ அது வந்து பீக்ல இருந்து அந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெனித் அட்டைன் ஆயிருக்கும். இனோவேஷன் இன் டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ மல்டி டயர் டெம்பிள்ஸ், அதாவது பல்லவாஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோபுராஸ், விமானாஸ் எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதுல மல்டி டயர் டெம்பிள்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்கா அவங்க மட்டுமே இனிஷியேட் பண்ண ஒரு டெம்பிள் ஆர்கிடெக்சர் ஸ்டைலா இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஷோர் டெம்பிள். ஸோ அதுக்கு அடுத்து இவங்க பல்லவாஸ் அவங்க மட்டும் அந்த ஆர்கிடெக்சரை வந்து பர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கு அடுத்து வந்த சோலாஸ் அண்ட் விஜயநகர டைனாஸ்டிஸ் இவங்க லே பண்ண ஃபவுண்டேஷன் மாதிரி தான் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெம்பிள் ஆர்கிடெக்சர் வந்து பாத்தீங்கன்னா காப்பி பண்ணாங்க. ஸோ சோலாஸ் பீரியட்ல தான் திராவிடியன் டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் வந்து பாத்தீங்கன்னா ஜெனித் ரீச் பண்ணிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரம். ஸோ அதுக்கு அடுத்து தஞ்சை பெரிய கோயில். இந்த ரெண்டு கோயிலும் திராவிடியன் டைப் ஆஃப் ஆர்கிடெக்சரோட பீக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து பண்ணது சோலாஸ். பட் இதுக்கு பேஸ்மெண்டா இருந்தது யார் அப்படின்னா பல்லவாஸ். ஸோ நெக்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பல்லவாஸ் ஆஃப் காஞ்சி டு சவுத் இந்தியன் லிட்ரேச்சர். ஸோ லிட்ரேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சான்ஸ்கிரிட், நம்ம ஃபர்ஸ்டே இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருப்போம், தமிழ் அப்படிங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பிளஸ் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல்லவா கிங்டம்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணாங்க. அதுல ரொம்ப முக்கியமான லிட்ரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா மட்டவிலாச பிரஹசனா. ஸோ இது வந்து யூபிஎஸ்சியோட PYQ. மட்டவிலாச பிரஹசனா அப்படிங்கிறது ஒரு சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர். ஸோ கிங் மகேந்திரவர்மா 1 அவர் பீரியட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மத்தவிலாச பிரஹசனா அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றிருப்பாங்க. சான்ஸ்கிரிட் தமிழ் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி லிட்ரேச்சர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது. தாண்டி அண்ட் காவியதர்ஷா. இந்த தாண்டி இஸ் அ லிட்ரேச்சர் ரிட்டன் பை காவியதர்ஷா. இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சான்ஸ்கிரிட் ரெண்டுமே இதுல வந்து இந்த லிட்ரேச்சர்ல வந்து இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பக்தி லிட்ரேச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ரிபியூஷன், பல்லவாஸோட கான்ட்ரிபியூஷன் நிறையவே இருந்துச்சு. வைஷ்ணவிஷம், திருமகை ஆழ்வார். ஸோ இவங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பல்லவாஸ் பீரியட்ல பக்தி லிட்ரேச்சரை வந்து ப்ரமோட் பண்றதுக்கு இருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்யுலர் தமிழ் லிட்ரேச்சரை டெவலப் பண்றதுக்கும் பல்லவாஸ் வந்து பேஸ்மெண்டா இருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்து காஞ்சிபுரத்துல இருக்க மோஸ்ட் ஆஃப் த டெம்பிள்ஸ் ஆர் பில்ட் பை பல்லவாஸ். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், காஞ்சிபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா கட்டிகாஸ் அட் காஞ்சி வாஸ் ரெனவுட் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ். கட்டிகாஸ் அப்படின்னா கோயில்லையே வந்து பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டா கோயில்கள்லயே ஸ்கூலா வந்து பாத்தீங்க அப்படின்னா செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு மெத்தட் தான் வந்து கட்டிகாஸ். அந்த பீரியட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பல்லவாஸ் இந்த கட்டிகாஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்க. இதே கட்டிகாஸை சோலாஸும் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. சப்போர்ட்டிங் ஆஃப் பக்தி மூவ்மெண்ட். ஸோ பக்தி மூவ்மெண்ட்டை சப்போர்ட் பண்ற மாதிரி அப்பர், சுந்தரர், சம்பந்தர் இந்த 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பல்லவாஸ் பீரியட்ல பேட்டர்னேஜ், அதாவது பல்லவாஸ் ஃபண்டிங் பண்ணி டெவலப் பண்ண அந்த பீரியட்ல இருந்த ஆத்தர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்பர், சம்பந்தர், சுந்தரர். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு லிட்ரேச்சருக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இதோட கன்க்ளூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஒரு ஓவராலா சொல்லிடலாம். ஏன்னா பல்லவாஸ் பீரியட் அப்படிங்கிறது எப்பயுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ளோரிஷிங் ஆஃப் திராவிடியன் ஆர்கிடெக்சர் அண்ட் தமிழ் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர். ஸோ அந்த பீரியட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 விஷயமுமே ரொம்ப ஃப்ளோரிஷிங்கா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டினோட ஃப்ரேம் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ என்னதான் ஃபேக்சுவலா இருந்தாலும் ஆக்சுவலி ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது. ஸோ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பல்லவாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அதோட இன்ட்ரோடக்ஷன், என்ன பீரியட், அவங்க ராக்கட் ஆர்கிடெக்சர், அதுக்கு அடுத்து திராவிடியன் ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர், லிட்ரேச்சர் என்ன பண்ணாங்க, ராக்கெட்னா என்னன்னு சொன்னோம், ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொன்னோம். ஸோ அதுக்கு அடுத்து திராவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம், ஸ்கல்ச்சர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொன்னோம், ஐகோனோகிராஃபிக் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன், ஷோர் டெம்பிள். ஸோ அதுக்கு அடுத்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ்ல சோலாஸ்க்கும் விஜயநகரஸ்க்கும் இன்ஃபுளுன்சிங்கா இருந்தாங்க அப்படிங்கிறதுமே சொன்னோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பல்லவாஸ் இன் லிட்ரேச்சர், சான்ஸ்கிரிட் தமிழ் ரெண்டுத்துக்குமே அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ ரெண்டுமே மிக்சிங்கா இருந்துமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டாண்டின். ஸோ காவியதர்ஷா இது ப்ரிலிம்ஸ்ல கண்டிப்பா கேட்கலாம். ஸோ ஏன்னா மட்டவிலாச பிரஹாசனா அதை வந்து கேட்டுட்டாங்க ப்ரிலிம்ஸ்ல வந்து இது வந்து கேட்டுட்டாங்க, ஆப்ஷன்ஸ்ல இருக்கும். ஸோ இன்னும் இதுல கேட்காத பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் வந்து காவியதர்ஷா அப்படிங்கிறவங்க தாண்டின் அப்படிங்கிற ஒரு லிட்ரேச்சர் வந்து எழுதியிருக்காங்க. அது வந்து சான்ஸ்கிரிட் அண்ட் தமிழ் ரெண்டுமே மிக்ஸா இருந்த ஒரு லிட்ரேச்சர். சரிங்களா?
ஸோ இதுதான் வந்து நமக்கு பல்லவாஸை பற்றின கொஷனுக்கு உண்டான ஆன்சர். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு ப்ரிலிம்ஸ் கொஷின் அண்ட் மெயின்ஸ் கொஷினை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.